வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தீபாவளியையொட்டி நெல்லை ரத வீதிகளில் சூடுபிடித்த வியாபாரம், சாலையோர வியாபாரிகள் உற்சாகம். காரைக்குடியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இறுதிக்கட்ட விற்பனை படு ஜோர். புத்தாடைகள், பொருட்கள் வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டம். தீபாவளியையொட்டி புதுக்கோட்டையில் மல்லிகை கிலோ 3500 ரூபாயாக விலை உயர்வு. நாகர்கோவில் அருகே உள்ள தோவாலையில் ஒரே நாளில் 700 ரூபாய் உயர்ந்து 2500 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தீவுத்திடல் பட்டாசு கடைகளில் மந்தமான விற்பனை. இன்று இரவு முழுவதும் கடைகள் திறந்திருக்கும் என அறிவிப்பு. சென்னையிலிருந்து 3 நாட்களில் அரசு பேருந்துகள் மூலம் 6,15,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். ஆம்னி பேருந்துகளில் 4 நாட்களில் 2,16,000 பேர் பயணித்ததாக தகவல். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் சென்ற மக்கள். சென்னையில் வெறிச்சோடிய சாலைகள். தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. தீபாவளி கொண்டாடப்படும் நாளை தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சேலம் மாநகரில் பலத்த காற்றுடன் மழை. 5 ரோடு, குரங்குச்சாவடி, சூரமங்கலம், அரிசிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை. பூண்டி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் தாமரைப்பாக்கம் தடுப்பணையை தாண்டி பாய்கிறது. நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது நின்று பார்வையிடும் மக்கள். உடுமலை அருகே கனமழையால் கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு. உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து சென்றபோது ஒருவர் உயிரிழப்பு. பொள்ளாச்சி அருகே பாலாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து திரும்ப முடியாமல் தவித்த 2 காவலாளிகள் பத்திரமாக மீட்பு. சாருக்கெல்லாம் வழக்கம் போல கைதட்டி. ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அருகே சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். மைசூரு செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பில் 2 பகுதிகளில் மட்டும் குளிக்க அனுமதி. மழை காரணமாக கூட்டம் குறைந்ததால் வியாபாரிகள் ஏமாற்றம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பெரிய ஏரி நிரம்பியது. உபரி நீர் வெளியேற்றப்படுவதை அடுத்து மலர் தூவி வரவேற்பு. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என்பது அம்பலம். நீதிமன்றம் தொடர்பாக யூடியூப் சேனலுக்கு அவதூறாக பேட்டி அளித்ததாக புகார். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி மழையால் பாதிப்பு. 26 ஓவர்களாக குறைக்கப்பட்ட போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்புக்கு 136 ரன்கள் சேர்த்தது. தீபாவளியையொட்டி நெல்லை ரத வீதிகளில் சூடுபிடித்த வியாபாரம். சாலையோர வியாபாரிகள் உற்சாகம். காரைக்குடியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இறுதிக்கட்ட விற்பனை படு ஜோர். புத்தாடைகள் பொருட்கள் வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டம். தீபாவளியையொட்டி புதுக்கோட்டையில் மல்லிகை கிலோ 3500 ரூபாயாக விலை உயர்வு. நாகர்கோவில் அருகே உள்ள தோவாலையில் ஒரே நாளில் 700 ரூபாய் உயர்ந்து 2500 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை தீவுத்திடல் பட்டாசு கடைகளில் மந்தமான விற்பனை. இன்று இரவு முழுவதும் கடைகள் திறந்திருக்கும் என அறிவிப்பு. சென்னையிலிருந்து 3 நாட்களில் அரசு பேருந்துகள் மூலம் 6,15,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். ஆம்னி பேருந்துகளில் 4 நாட்களில் 2,16,000 பேர் பயணித்ததாக தகவல். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் சென்ற மக்கள். சென்னையில் வெறிச்சோடிய சாலைகள். தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. தீபாவளி கொண்டாடப்படும் நாளை தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சேலம் மாநகரில் பலத்த காற்றுடன் மழை. 5 ரோடு, குரங்குச்சாவடி, சூரமங்கலம், அரிசிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை. பூண்டி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் தாமரைப்பாக்கம் தடுப்பணையை தாண்டி பாய்கிறது. நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது நின்று பார்வையிடும் மக்கள். உடுமலை அருகே கனமழையால் கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு. உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து சென்றபோது ஒருவர் உயிரிழப்பு. பொள்ளாச்சி அருகே பாலாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து திரும்ப முடியாமல் தவித்த 2 காவலாளிகள் பத்திரமாக மீட்பு. சாருக்கெல்லாம் வழக்கம் போல கைதட்டி. ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி அருகே சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். மைசூரு செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பில் 2 பகுதிகளில் மட்டும் குளிக்க அனுமதி. மழை காரணமாக கூட்டம் குறைந்ததால் வியாபாரிகள் ஏமாற்றம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பெரிய ஏரி நிரம்பியது. உபரிநீர் வெளியேற்றப்படுவதை அடுத்து மலர் தூவி வரவேற்பு. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் புரளி என்பது அம்பலம்.
நீதிமன்றம் தொடர்பாக யூடியூப் சேனலுக்கு அவதூறாக பேட்டி அளித்ததாக புகார். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி மழையால் பாதிப்பு. 26 ஓவர்களாக குறைக்கப்பட்ட போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்புக்கு 136 ரன்கள் சேர்த்தது.